ஏழை மக்களின் குழந்தைகளுக்கு தரமான கல்வி கிடைக்கக்கூடாது என்ற வகையிலும் விவசாயிகள் மீது குண்டர் சட்டத்தை செலுத்தி கைது செய்யும் அரசாகவும் திமுக அரசு செயல்பட்டு வருவதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியிருக்கிறார். என் மண் என் மக்கள் நடைபயணத்தின் ஒரு பகுதியாக இன்று திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் தொகுதிக்கு வந்த பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தொண்டர்களுடன் பேருந்து நிலையம் வரை பயணம் மேற்கொண்டார். பின்னர் பொதுமக்களிடையே உரையாற்றிய அவர் உலகத்தரம் வாய்ந்த கல்வியை கட்டணமின்றி தருவதற்கு பிரதமர் நரேந்திர மோடி நடவடிக்கை எடுத்து வரும் நிலையில் அத்தகைய கல்வியை தமிழகத்தில் கொண்டுவர திமுக அரசு தடையாக இருப்பதாகவும் குற்றம் சுமத்தினார். இதேபோல மத்திய அரசின் சார்பில் நடத்தப்பட்டு வரும் நவோதயா உள்ளிட்ட பள்ளிகளை கொண்டு வரவும் தமிழக அரசு முட்டுக்கட்டை போடுவதாகவும் அவர் சாடினார். இதன் மூலம் பணக்காரர்களுக்கு ஒரு கல்வி, ஏழைகளுக்கு ஒரு கல்வி என்ற வகையில் தமிழக அரசு செயல்பட்டு வருவதாக அண்ணாமலை குற்றம் சாட்டினார். தனியார் மருத்துவமனைக்கு கோடிக்கணக்கான ரூபாய் அவர்கள் செலவிடும் பொழுது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இலவசமாக மத்திய அரசுடைய பள்ளிக்கூடங்களை தமிழகத்திற்கு அனுப்பி வைப்பதற்கு தயாராக இருக்கும் பொழுது அதை படித்து ஏழை மக்களுடைய குழந்தைகளுக்கு தரமான கல்வி கிடைக்கக்கூடாது என்பதிலே திராவிட முன்னேற்ற கழக அரசு கங்கணம் கட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். ஒரு விவசாயி தன்னுடைய சொந்த நிலத்தை நான் கொடுக்க மாட்டேன், விவசாயம் பார்க்கணும், இதெல்லாம் நெல் விளையக்கூடிய பூமி, நான் சிப்காட்டுக்கு தரமாட்டேன், விவசாயம் செய்கின்றேன் என்று 250 நாட்களாக போராட்டத்தில் இருந்தால் இது திருவண்ணாமலை மாவட்டங்களாக அந்த விவசாயத்தின் மீது குண்டா சட்டம் போடக்கூடிய ஒரு மோசமான நிலைமை இந்தியாவில் எங்கேயுமே திருவண்ணாமலை மாவட்டத்தில் மட்டும்தாங்க இருக்கு.